தமிழ் மண்ணில் பிறந்து உலக கணித வானில் ஒளிர்ந்த அதிசய நட்சத்திரம் ஸ்ரீனிவாச ராமானுஜர். ஆனால் அவரது வாழ்க்கை வெறும் அறிவின் பயணம் அல்ல, அது பக்தியும் பரம்பொருளும் இணைந்த ஒரு ஆன்மீக காவியம். 1887ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்த அவர் கும்பகோணத்தில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே எண்கள் அவரை ஈர்த்தன. ஆனால் அவர் கணிதத்தை கற்றவர் அல்ல, கண்டவர் என்று சொல்லலாம். அந்த கண்டறிதலின் பின்னால் இருந்தது நாமக்கல் தாயார், நாமகிரி தாயார். நாமகிரி தாயார் அறிவின் அருள் வடிவு. நாமகிரி தாயார் அவர்கள் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக வணங்கப்படுகிறார். நாமக்கல்லில் நரசிம்ம சுவாமி கோயிலில் நரசிம்ம பெருமாளுடன் அருள் பாலிக்கிறார். நாமம் என்பது மந்திர சக்தி, கிரி என்பது மலை. மந்திர சக்தியின் மலை போல் அருள் தருபவள் நாமகிரி தாயார். ராமானுஜரின் தாய் கோமளத்தம்மாள் தாயாரின் பரமபக்தை. நாமகிரி தாயார் அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நம்பியவர். அந்த நம்பிக்கை ராமானுஜனின் இரத்தத்திலும் கலந்தது. என் மகனின் அறிவு தாயார் அருள் என்று அவர் உறுதியாய் நம்பினார். 1909ஆம் ஆண்டு ராமானுஜர் சுமார் 22 வயதில் இருக்கும்போது ஜானகி அம்மாளுடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது ஜானகி அம்மாள் இளம் வயதில் இருந்தார். ராமானுஜர் இங்கிலாந்து சென்றபோது அவர் இந்தியாவிலேயே இருந்தார். கணவரின் மறைவுக்கு பிறகு அவரது கணித குறிப்புகள் மற்றும் நினைவுகளை பாதுகாத்து வைப்பதில் ஜானகி அம்மாளுக்கு முக்கிய பங்கு உண்டு. நாமகிரி தாயார் ராமானுஜருக்கு எவ்வாறு காட்சி தந்தார்? பக்தி மரபில் கூறப்படுவது என்னவென்றால், ராமானுஜர் இரவு தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது அல்லது கனவில் சிவப்பு ஒளி பரவிய காட்சியில் தாயார் தோன்றுவார். அவரது கண்முன் எண்கள், வடிவங்கள், கணித சின்னங்கள் வெளிப்படும். அது திரை திறப்பது போல இருக்கும். காலை எழுந்தவுடன் அவர் அவற்றை எழுதி கொள்வார். அவர் கூறியதாக பரவிய ஒரு வரி, எனது கணிதம் தெய்வ அருளின் வெளிப்பாடு. அவருக்கு கணிதம் ஒரு பாடமல்ல, அது ஒரு அருள் வாக்கு. உலகை அசர வைத்த கணிதம். அவரது கண்டுபிடிப்புகள் சாதாரணமானதல்ல, அவை ஆழ்ந்த உள்ளுணர்வின் சாட்சியம். அவர் தனது சூத்திரங்களை இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கணிதவியலாளர் G.H. ஹார்டி அவர்களுக்கு அனுப்பினார். ஹார்டி அதை பார்த்து அதிர்ந்து அவரை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்கு அழைத்தார். 1729 என்ற எண்ணின் சம்பவம் உலகம் அறிந்த ஒன்று. இது 2 விதங்களில் 2 கன எண்களின் கூட்டாக வரக்கூடிய மிகச்சிறிய எண் என்று அவர் சொன்னார். அவருக்கு எண்கள் உயிருள்ளவை. இங்கிலாந்திலும் தாயார் துணை. அந்நிய நாட்டில் குளிரிலும் நோயிலும் தனிமையிலும் கூட அவர் தாயாரை மனதில் தியானித்து கொண்டிருந்தார். கணித பிரச்சனைகளை அவர் ஆராயவில்லை, தியானித்தார். அவரது மனத்திரை திறக்கப்பட்ட போது சூத்திரங்கள் வெளிப்பட்டன. தாயார் நேரடியாக எழுதி கொடுக்கவில்லை, ஆனால் அவர் உள்ளுணர்வை தூண்டினார், மனத்தடைகளை அகற்றினார், அறிவை வெளிக்கொண்டு வந்தார். இதுவே அவரது கணிதத்தை உலகம் அதிசயம் என்று அழைக்க வைத்தது. அவரது ஜெபம். ராமானுஜர் அடிக்கடி மனதில் ஜெபித்ததாக சொல்லப்படும் நாமகிரி தாயாரின் மந்திரம். ஸ்ரீ வித்யா மந்திர ரத்ன பிரகடித விபவா ஸ்ரீ சுபலாபூர்ண காமா சர்வ சேப்ரதிதா சகல சுரநூதா சர்வ சாம்ராஜ்ய தாத்ரி லக்ஷ்மி ஸ்ரீ வேத கர்ப்பாவிதுரது மதிசா விஸ்வ கல்யாண பூமா விஸ்வக்ஷேமாதம் யோக விமல குணவதி விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தா. 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். ஆனால் 100 ஆண்டுகள் பேசும் கணிதத்தை உலகிற்கு தந்தார். ராமானுஜரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் சத்தியம் என்னவென்றால், அறிவும் பக்தியும் ஒன்றாகும்போது மனிதன் தெய்வீக நிலையை எட்டுகிறான். எண்கள் அவருக்கு கணக்கல்ல, அவை நாமகிரி தாயாரின் அருள்மொழி.